வார்த்தையே அல்லேலூயான்ற வார்த்தை தான். தமிழில் ரொம்ப அழகாக வந்துருக்குது. இங்கிலீஷில் சொதப்பிட்டாங்க, பிரைஸ் த லார்ட்னு டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டாங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயான்றது அர்த்தமே பிரைஸ் த லார்ட் தான். அதனால் அவங்க மொழிபெயர்த்துட்டாங்க. தமிழில் மொழிபெயர்க்காமல் வெறும் அல்லேலூயானே போட்டு விட்டான். ரொம்ப நல்லதாக போச்சு. அப்போ முதல்ல ஆரம்பமே எப்படி? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு மீதி வர்றதெல்லாம் இதுக்கு மீதி வர்றதெல்லாம் நல்ல கவனிங்க. இதுக்கு மீதி வர்றதெல்லாம் எதுக்கு அல்லேலூயான்னு வருது. ஸோ நான் வாசிக்கிறேன், நீங்கள் சொல்ல வேண்டியது அல்லேலூயா உங்கள் பொறுப்பு. எப்படி சொல்றீங்கன்னு பார்ப்போம். எதுக்கு அல்லேலூயா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். நல்லா சொல்றீங்க. அவன் அல்லேலூயா கும்பலா? ஆமா, காரணத்தோட தான் அல்லேலூயா சொல்றோம். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். இந்த உலகத்துக்கு நம்மளை அல்லேலூயா கும்பல்னு சொல்ற உலகத்துக்கு இது மட்டும் விளங்குச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா சொன்னீங்க அல்லேலூயா, நானும் சேர்ந்துக்கிறேன் அல்லேலூயான்னு. அவனும் சேர்ந்து சொல்லுவான், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் அல்லேலூயா. துர்ச்செய்தியை கேட்டாலும் அவன் பயப்படாதிருப்பான் அல்லேலூயா. அவன் சத்துரு ஒன்றுமில்லாமல் போகிற வரைக்கும் அவன் விடமாட்டான்றது அல்லேலூயான்னுவாங்க. அவங்க இதெல்லாம் விட்டுவிட்டு இவ்வளோ விஷயத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவீங்களா? பிரியமானவர்களே, ஒரு 3 அல்லேலூயா இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்ல முடியுமா அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். ஏதோ கோஷம் போட சொல்கிறாரு, இவங்க சரியாக போட மாட்டாங்கிறாங்கலாம், சாப்பிடாம வந்திருப்பாங்க போல இருக்குது.